ஏய் அப்படின்னு சொல்லிட்டே போவாங்க. நம்ம சும்மா அமைதியா போயிட்டு இருந்தாலுமே நாய் வந்து குலைச்சு பின்னாடியே துரத்தோம்ல. சோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்றது? எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க கார்ல போறீங்க அதனால உங்களுக்கு கஷ்டம் தெரிய மாட்டேங்குது. அப்படி ஏன்னா வண்டியில எண்ணெயே துரத்தி இருக்கு. அதான் அப்படி கிடையாது, என்னையும் துரத்தும். ஓகே. அப்படி நிப்பாட்டிடுவேன் நான் வண்டியை. நிப்பாட்டா அமைதியாயிடுமா? வண்டி நிப்பாட்டிடுவேன், பீஸ்ஃபுல்லா இருப்பேன். சில பேர் ஏய் அப்படின்னு சொல்லிட்டே போவாங்க. நானும் பாப்பேன். people going in high speeds are the major culpritsங்க. ஓகே. வேணும்ட்டு அந்த சத்தம் இருக்கும்ல, ஒரு சர்டன் வண்டியில ட்ரின் ட்ரின் ட்ரின்னு ஒரு சத்தம் இருக்கும்ல, நாயே இருக்க கூடாதுங்க. உன் வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கோ எல்லாரும் சொல்றாங்க. ஆமா, அது வந்து இப்போ டைரக்டர் ஆர்ஜிவியா இருக்கட்டும், அவர்லாம் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ எல்லாருமே சப்போர்ட் பண்றீங்க, ஆளுக்கு ஒரு நாய் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுங்க, இல்ல ஆளுக்கு 2-3 நாய் கூட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இல்லையா? ஆளுக்கு ஒரு நாய் இல்ல, நிறைய நாய் எடுத்துட்டு போனதுனாலதான் உன்னுடைய தெருவுல வந்து இவ்வளவு நாய் இருக்கு இப்போதைக்கு. ஓகே. அதுக்கு நாங்க கூட எடுத்துட்டு போகாம இருந்தா. இன்னொன்னு சொல்லட்டா, யாரு வேலை செஞ்சுட்டே இருக்காங்களோ அவங்களே நீ குத்தம் சொல்றதுல வந்து உன்னுடைய இது தெரியுது. வீட்டுக்கு ஒரு 100 ரூபாய் நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணுங்க, நம்ம எல்லாத்துக்கும் ஸ்டெரிலைசேஷன் பண்ணிடலாம் இந்த நிமிஷமே அப்படின்னு சொன்னாலுமே யாரும் காசு எடுக்க மாட்டாங்க தெரியுமா? ஆனா பேசுறவனுக்கும் சண்டை போடுறதுக்கு மட்டும் முன்னாடி நிப்பாங்க. ஏன் ஒரு பிரச்சனை வந்து நம்மளே கையில எடுத்துட்டு சால்வ் பண்ண முடியறது இல்ல? ஆனா லா என்ன சொல்லுதோ அது இத்தனைக்கும் லாஃபுல்லா தான் பண்றோம். இது ஒன்னும் லாக்கு எகென்ஸ்டா பண்ணல, லாஃபுல்லா தான் பண்றோம். ஆனா ஃபீடர் ஹெராஸ்மெண்ட் தப்புன்னு சொல்லுது லா, அது தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்லுது. அனிமல்ஸை சாவடிக்காதீங்க, கல் எடுத்து அடிக்காதீங்கன்னு லா சொல்லுது. ஆனா இது பண்றதுக்கு யாரும் தயங்கலையே, பண்ணிட்டு தானே இருக்காங்க.